வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. தீவிரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்பது மத்திய அரசின் நிலைப்பாடாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் காஷ்மீர் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் வேரறுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். எகிப்து நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்டெல்லைட்டி நாளை 2 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். அவர் தமது பயணத்தின் போது மத்திய அமைச்சர்கள் டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோரை சந்திக்க உள்ளார். அவரது இப்பயணத்தால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேலும் வலுப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் ஈரானில் இருந்து இதுவரை 1117 பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானில் சிக்கி தவித்து வரும் இலங்கை மற்றும் நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்களை பத்திரமாக தாயகம் திரும்ப உதவி செய்த இந்தியாவிற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் நன்றி தெரிவித்துள்ளன. மிசோராமில் அசாம் ரைபிள்ஸ் மற்றும் இதர அமலாக்கத் துறைகளால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வசைக்காய் பகுதியில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் தடுப்பு படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பிரேசிலின் தென் பகுதியில் உள்ள சாந்தா கேத்தரினா பகுதியில் ராட்சத பலூன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ராட்சத பலூனில் 22 பேர் பயணம் செய்ததாகவும் எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அம்மாகாண ஆளுநர் ஜோரிங்ஹோ மிலோ தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.